அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா சமையல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான கத்திரிக்காய் பச்சடி தாங்க எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அவ்வளோ கடாயை வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் வந்து ஒரு 15 பூண்டு வந்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பூண்டை வந்து வறுத்து எடுத்துக்கிறோம். நல்லா செவக்க வறுத்துடலாம். அப்போ நமக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டோட டேஸ்ட் வந்து இப்போ எடுத்துடலாம். ஒரு 5 காஞ்ச மிளகாவையும் வறுத்து எடுத்துடலாம். போதும், கறிகீரை எடுத்துடலாம். 4 பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா வறுத்து எடுத்துடலாம். இந்த அளவு வறுத்தா போதும். இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு 3 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை வதக்கி எடுத்துடலாம். நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெருசு பெருசோட கட் பண்ணால் வதங்கிறதுக்கு டைம் எடுக்கும். நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதையும் பிளேட் எடுத்து வச்சிடலாம். இப்போ வெங்காயத்தை எடுத்தாச்சு. இப்போ நான் 4 தக்காளி வந்து நாட்டு தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துலாம். தக்காளி நல்லா வதங்க விடலாம். இதெல்லாம் வதக்கி செஞ்சமாக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் பச்சடி. இது கூடயே ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கேன். புளியை சேர்த்துடலாம். சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நான் எடுத்து கத்திரிக்காய் வந்து முழு கத்திரிக்காய், நல்லா பெரிய கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ தக்காளி வதக்கி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வந்து வதக்கி எடுக்க போகிறோம். கட் பண்ணி வச்சு கத்திரிக்காய் சேர்த்துடலாம். நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். வதங்கட்டும் தான் நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி தான் நம்ம பச்சடி செய்ய போகிறோம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். நம்ம போட்டோன்னா ஆயில் பூரா அது இழுத்துருச்சு. இப்போ வெந்தாலும் வந்து ஆயிலாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த கத்திரிக்காய் வந்து நான் பஞ்சு மாதிரி இருக்கனால ஆயில் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நம்ம எவ்வளோ தான் கத்திரிக்காய் வதக்குறோமோ அவ்வளோ தான் நம்மளுக்கு பச்சடி டேஸ்ட் கொடுக்கும். கத்திரிக்காய் வதங்கினது போதும். இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சும்மா அப்படியே போட்டுடலாம். போட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், எடுத்துடலாம். இதையும் இங்கே பாருங்கள், எல்லாமே நம்ம வதக்கி எடுத்துட்டோம். இதை வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கிறோம். அரைச்ச பிறகு தாளிச்சு விட்டமாக்கும் நமக்கு கத்திரிக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிரும். அரைச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வதக்கினது பூரா நல்லா அரைச்சி எடுத்து வச்ச பிறகு இப்போ நம்ம தாளிச்சு விட்டுடலாம். அதே ஆயிலில் வந்து நம்ம தாளிச்சு விட போகிறோம். ஆயில் காஞ்சிட்டு இருக்கு. இப்போ 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டு சேர்த்துடலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அரைச்சிட்டு இருக்கிற பச்சடியை சேர்த்துடலாம். அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு. நான் உப்பு போட்டு தான் நான் வந்து மிக்சியில் அரைச்சேன். தாளி போட்டோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு கத்திரிக்காய் பச்சடி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு எம்மியான கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நிஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.